மேடம், என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிறீங்க? உன்னை எதுக்காக இங்க வர சொல்லியிருந்தேன்? நீ கொடுத்த அடுப்பு கறி வெடிச்சு ஜானகி தலை தெரிச்சு போகணும்னு நினைச்சேன். அதுக்காக உன்னை பாராட்டி அதிகமா பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இங்க அப்படி எதுவும் நடக்கலையே. அப்படின்னா தப்பு என் மேல இருக்கவே இருக்காதுமா. அப்படியே ஓடிச்சனா நீ சொன்னபடிதானே செஞ்சோம். மேடம் இங்க பாருங்க, என்கிட்ட எத்தனையோ பேர் அடுப்பு கறி வெடி வாங்கிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வெடி கூட வெடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை. நீங்க வேற எங்கேயாவது மாத்தி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோ, நீ சொன்னபடிதான் செஞ்சோன்னு தங்கச்சி சொல்லுது இல்ல. அந்த அடுப்பு கறியை தீச்சட்டியில தான் வச்சோம். அவ்வளோ அந்த தீச்சட்டியை தலையில வச்சுக்கிட்டு கோயில 3 சுத்து சுத்தி வந்துட்டாயா. அப்ப கூட அது வெடிக்கல. நீ சொன்ன மாதிரி 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சார், வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நான் அதை என்ன ஏதுன்னு பாக்குறேன். இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த முறை தேவைப்பட்டா சொல்லுங்க, நானே வந்து இருந்து இந்த வேலையை கணக்கச்சிதமா முடிச்சு கொடுத்துறேன். ஆமா, நீ பண்ண வேலைக்கு மறுபடியும் வேற கூப்பிடுவாங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடு. வாங்கன போலாம். வண்டி எடுங்க. ரகுராம் எதுக்கு போன் பண்றான்? ஒரு நிமிஷம் இருங்க. தீச்சட்டியில வச்ச கறிக்கட்டையெல்லாம் ஏன் வெடிக்கலன்னு ரொம்ப குழம்பி போயிருக்க போல. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா, மன்னிச்சிருங்கய்யா. என்னத்தை கொண்டு வந்து வைக்கிற? கறி கட்டங்கய்யா. இதை யார் உன்கிட்ட கொடுத்து இதுல வைக்க சொன்னது? அது ஐயா, அது வந்து புவனேஸ்வரி தானே கொடுத்து விட்டா? ஆமாங்க ஐயா. அதை இங்க வைக்காத, என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா, இங்க பாரு, நீ எங்கேயும் போகக்கூடாது. இங்கேயே சைலண்டா இருக்கணும். இத நான் உன்கிட்ட இருந்து வாங்கின விஷயத்த நீ புவனேஸ்வரி கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? ஐயா, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேங்க ஐயா. அண்ணே, நாமள மேல பாம்பு இருக்குனே, இறங்குங்கண்ணே. ஐயோ, ஆமா, சீக்கிரம் வா. இது புவனேஸ்வரியோட கார் தானே? ஆமா, அதோ நிக்கிறாங்க பாரு. யார் இங்க பாத்தியா? எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. என்னப்பா இது? அட கடவுளே, இவ ஏன் இப்படி இருக்கா? இவ எப்பவும் இப்படித்தான் இருப்பா, என்னைக்குமே திருந்த மாட்டா. என்ன புவனா, இத நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? நான் மட்டும் உனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லலைனா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? காரோட சேர்ந்து நீயும் உன் அண்ணனும் வெடிச்சு சிதறி இருப்பீங்க. அப்படி நடந்திருந்தா என்னோட ஒரே ஒரு ஜென்ம எதிரியான நீயும் ஒழிஞ்சிருப்ப. நானும் என் குடும்பமும் நிம்மதியா இருந்திருப்போம். நான் கடவுளை நம்புறவன், ஒரு பாவத்தை செய்யறதுக்கு அஞ்சறவன். அதனாலதான் நான் இப்ப உனக்கு போன் பண்ணி சொன்னேன். உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்திருக்கேன். இனிமேலாவது திருந்தி வாழற வழிய பாரு. ரகுராம், உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன். எனக்கே உயிர் பிச்சை போடுறியா? என்ன பாட விடன்னு சொல்லி நீதான் வந்து ஏன் கால்ல விழணும். விட வெப்ப, விட வெப்ப. குளம் கோத்திரம் தெரியாதவன், அப்பா அம்மா பேர் தெரியாதவன், யாரும் இல்லாதவங்களெல்லாம் குலதெய்வம் கோயில்ல சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி வரி போடுவீங்க? அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஏய்,
இன்னொரு தடவை கதிரை பார்த்து அனாத குலங்கோத்திரம் இல்லாதவன்னு சொன்னேன். மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். ஓ, உண்மையை சொன்னா கோபம் வருதோ? ஆனா நான் சொன்னதானே உண்மை. எது எது உண்மை? கதிர் எங்க வீட்டு புள்ள. அவன் ஒண்ணு அனாதை கிடையாது. நீங்க வேணா உங்க புள்ளன்னு சொல்லிக்கலாம். ஆனா இவன் அப்பா அம்மா பேர் தெரியாதவன் தானே. அப்பா அத்தா பேர் தெரியாதவனுக்கு குலங்கோத்திரம் எப்படி தெரியும்? அதுவே தெரியாதவனுக்கு எப்படி வரி போட முடியும்? சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. இத பாரு, இது எங்க வீட்டு பிரச்சனை. இத நீ கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ கிளம்பு. அது எப்படி உங்க வீட்டு பிரச்சனையா ஆகும்? குலதெய்வம் கோவில்ல மாங்கல்யம் வரி போடுறாங்கன்னா அது பொதுவான விஷயம் தானே. அதை கேள்வி கேட்க எனக்கும் உரிமை இருக்கு. என்ன தர்மகர்த்தா, நம்ம கோவில்ல சட்டம் திட்டம் உங்களுக்கு தெரியாதா என்ன? அமைதியா இருக்கீங்க. ஐயா, இந்த அம்மா சொல்றது சரிதாங்க. குளங்கோத்திரம் தெரியாம எப்படிங்க ஐயா வரி போடுறது? கோவில 3 சுத்து சுத்தி வரணும். ரொம்ப கஷ்டமான பரிகாரம்மா. இத செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த கொக்கி தோலை பிச்சிருச்சுன்னா அம்மன் உங்களை ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் காலத்துக்கும் இவங்களுக்கு வரி போட முடியாது. அந்த பரிகாரத்தை நான் பண்றேங்க. இல்ல தம்பி, அது ரொம்ப சிரமமான பரிகாரம். எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றேன். இந்த பரிகாரம் பண்றதுக்கு கடுமையான விரதம் கடைபிடிக்கணும். 48 மணி நேரம் விரதம் இருந்து நீராகாரம் தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. ரொம்ப சிரமமான காரியம். சரியா விரதம் இருக்கலனா நேர்த்தி கடனை முழுசா செஞ்சு முடிக்க முடியாது. நேர்த்தி கடன் தடப்பட்டா காலத்துக்கும் வரி போட முடியாது. இல்லைங்கய்யா, நிச்சயம் குலதெய்வம் எனக்கு அருள் புரியும். நான் அந்த பரிகாரத்தை பண்றேங்க. என்னடா ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்களேடா, வேணாண்டா. இல்ல அத்தை, இது மாதிரி அவ பேரை வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு நான் அந்த பரிகாரத்தை செஞ்சே முடிச்சிருவேன். நேர்த்தி கடன் பண்ண போறியா? பாப்போம். பூசாரி, வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே நேர்த்தி கடன் செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்க ஐயா. சரி தம்பி, நேர்த்தி கடன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து வரி வாங்கிக்கிறோம். வாங்கப்பா போலாம்.